ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சாட்டர்டே என்னென்ன பண்ணோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். குக்கிங் vlog எல்லாமே சேர்ந்துருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் vlog எடுக்க போனோம். என்ன vlog அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம சமையல் பண்ண போகிறோம். என்னென்னா ஃபிஷ் சமைக்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து பீச்சில் போயிட்டு ஃபிஷ் வாங்கலான்னு போனோம். ஏன்னா அங்கே தான் ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் கிடைக்கும். ஸோ போகிறதுக்கு முன்னாடி அப்படியே போயிட்டு ஏடிஎம் கார்டில் போயிட்டு காசு எடுத்துகிட்டு ரெண்டாவது திருப்பியே ட்ராவல் பண்ணோம். எங்களோட இடத்துலேருந்து ஒரு 10 minutes ட்ராவல் உண்டு. அப்படியே பீச் சைடு போயிட்டு பீச்சில் ஃப்ரெஷ்ஷாக மீன் அப்போ தான் கொண்டு போட்டில் இறக்குவாங்க. அப்போது நம்மளுக்கு கொஞ்சம் சீப்பாக கிடைக்குன்றதுனால அங்கே போயிட்டு வாங்குவோம். இந்த பீச்சில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நம்ம மீன் வாங்கிட்டு அங்கேயே கொடுத்து வாஷ் பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம். அக்காவே நம்மளுக்கு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ போகிற வழியில் அங்கே கருவாடு வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டோம். போட்டில் மீன் வந்துருந்துச்சு. வெரைட்டி ஆஃப் மீன் வந்துருந்துச்சு. என்னென்ன பேருன்னே எங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு மீன் வந்துருச்சு. ஆனால் என்ன, எங்களுக்கு அப்போ தான் தெரியும் அந்த போட்டில் நம்மளால் மீன் வாங்க முடியாது, நம்ம அக்கா கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு. ஏன்னா இங்கே வந்து ஒரு 500-600க்கு வாங்கினா மட்டும்தான் நமக்கு வந்து ஃபிஷ் கொடுப்பேன்னு சொன்னாங்க. நமக்கு அந்த அளவுக்கு ஃபிஷ் வேண்டாம். நம்ம ஒரு 100-200 பட்ஜெட்டில் தான் எய்ம் பண்ணி வந்தோம். ஆனால் இங்கே அப்படி சொன்னதுனால நம்ம போயிட்டு அக்கா கிட்டேயே பை பண்ண போனோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஃபிஷ்ஷு, பஃபர் ஃபிஷ் எல்லாம் பார்த்தோம். பார்த்துட்டு நம்மளோட ஃபிஷ் இது 150 rupees. நம்ம வந்து என்னென்னா நெத்தலி மீனும் அதுக்கப்புறம் வந்து ஐலையும் வாங்கிட்டு அக்காட்ட வாஷ் பண்ண கொடுத்துட்டு அப்படியே ஒரு வாக் போயிட்டு வரலாம் பீச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்குள்ளே போயிட்டு அப்படியே கால் நினச்சிட்டு அப்படியே எல்லோரும் பேசிட்டு கொஞ்சம் நேரம் அதிலையே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இங்கே ஃபிஷ் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 25 rupees ஆகும். ஆனால் என்னென்னா க்ளீனாக அதில் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படியே நம்ம ஃப்ரெண்டு கூட இருந்துக்கிட்டு ஒரு வியூவில் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி நம்ம ஃபிஷ் வாஷ் பண்ண அக்காக்கிட்டே போனோம். அக்கா வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. நம்ம ஃப்ரெண்டு போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்படியே அக்காட்ட கொடுத்துட்டு வாஷ் பண்ணி வாங்கிட்டு நம்ம கிளம்பிட்டோம். காலையில் சீக்கிரமாக வந்ததுனால நம்ம சாப்பிடல. ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு 2 பேரும் சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா, இடியாப்பம் சாப்பிட்டோம். நம்ம ஊரில் இது இடியாப்பம், அதே இது கேரளாவில் வந்து இது வந்து நூல் புட்டான். உங்கள் ஊரில் இந்த ஃபுட்டோட நேம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம ரிட்டன் ஹாஸ்டலுக்கு வந்துவிட்டோம். ஹாஸ்டல் வந்தோடனே நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்டு வந்து ஃபிஷ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு 10 to 20 minutes நம்ம கட்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கட்டிங் ஒர்க்கு தான் பெரிய வேலை. அந்த வேலையை செய்கிறது வீட்டில் வந்து 5 minutes முடிப்போம். ஆனால் இங்கே ஒரு 40 minutes அது நம்ம குக்கிங்க்கு எடுத்துப்போம். ஸோ அதுக்காக நம்ம வந்து லெமன் ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லெமன் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம ஆவணி வந்து வேலையெல்லாம் கட்டிங் ஒர்க்கையும் முடிச்சுட்டு நம்ம 2 ஃபிஷ் வாங்கியிருந்தோம். ஒன்று நெத்தலி, ஒன்று ஐலை. ஸோ நெத்தலியை வந்து ஃப்ரை பண்ணலானோ, இது ஐலையை வந்து குழம்பு வைக்கலான்னு சொல்லி பிளான் போட்டோம். வாங்க குக்கிங் எப்படி பண்ணோன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரைக்கு ரெடி பண்ணிடலாம் மசாலா போட்டு அப்படின்னு சொல்லிட்டு மசாலா என்னென்ன போட்டோம் அப்படின்னா, சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கொரியண்டர் பவுடர், அப்புறம் கொஞ்சம் ஆயில், அதுக்கப்புறம் சால்ட்டு, அப்புறம் கார்லிக், ஜிஞ்சர் கார்லிக் எல்லாம் போட்டு கொஞ்சம் லெமன் ஊற்றி மேக்னேட் பண்ண வச்சு பண்ணிவிட்டு நம்ம கிரவுண்டில் போய் சாப்பிட்லான்னு போனோம். ஏன்னா நம்மளோட 2 பசங்க கூட வந்து சாப்பிட வருவாங்க. ஸோ அவங்க கூட போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே நம்ம வந்து நம்மளோட டிஷ் எல்லாம் நம்ம பசங்களுக்கு கூட காட்டணும். 2 பசங்க எங்களோட இது எல்லாமே தமிழ்நாடு தான். ஆனால் 2 கேர்ள்ஸ் வந்து எங்களோட கேரளா பசங்க. இதை வந்து கேரளா ஸ்டைல் ஃபிஷ் தான் நம்ம வச்சோம். ஃபைனலி எல்லாருமே டேஸ்டிங் பண்ணோம். நினச்சது மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பண்ணதோட இந்த டைம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. எல்லாருமே நல்லாவே சாப்பிட்டோம். நல்லா சாப்பிட்டு எல்லாருமே எக்ஸைட்டடாக சாப்பிட்டாங்க. ஏன்னா நாங்கள் குக்கிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்து கஷ்டத்துலேயும் நம்ம சாப்பிட்ணுன்றதுக்காக நம்ம பண்ணோம். ஃபைனலி நான் இந்த vlog வந்து இதோட எண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மை சேனல்.